ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பொட்டுக்கடலை லட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1 கப். நீங்க எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் சர்க்கரையும் எடுக்கணும், நெய்யும் எடுக்கணும். 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், 3 ஏலக்காய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கரை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் 3ஐயும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி முடிச்சதையும் அதை வந்து சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு அதில் மேலே வந்து சரியாக அரைப்படாமல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துருவோம். நல்லா கலக்கி விட்டாச்சு. கலக்கி விட்டது இப்போ வந்து நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடான நெய்யை வந்து இதில் சேர்த்து கலக்கி விடுவோம். சூடான நெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, போதும். லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் மட்டும்தான் எடுத்துருக்கேன். வேணா டால்ட்டாவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி வந்து 100 கிராம் நெய் இருக்குனாக்க 50 கிராம் டால்ட்டா, 50 கிராம் நெய்யும் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து வாங்க உருண்டை பிடிச்சிடலாம். நெய் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஊற்றி வந்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து உருண்டை பிடிக்க வந்து வராது. அதுக்காக சூடாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. சின்ன சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக தான் பிடிக்கிறேன். பாருங்கள், அப்படி நல்லா அழுத்தி பிடிங்க, உடையாமல். அதுதான் வந்து உடையாமல் இருக்க தான் நெய் வந்து சூடாக ஊற்றணும். சூடு ஆறிடுச்சுன்னா வந்து உருண்டை பிடிக்க வராது. நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ வந்து வந்துடும். பாருங்க, பிடிக்க வருதுங்களா? இது வந்து ஒரு ஈஸியான முறை தான். அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா மறுபடி கண்டிப்பாக அவங்களே எனக்கு பொட்டுக்கடலை லட்டு செஞ்சு கொடுன்னு அவங்களே கேட்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த பொட்டுக்கடலை லட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.